கர்த்தர் சொன்னார், டேய் நினிவேக்கு போடா, அங்கே போய் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுடா. ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன கனம், என்ன மரியாதை சொல்ற புரியுதுங்களா? இந்த மரியாதையை கெடுத்துக்கிட்டது யாரு? கீழ்ப்படியாத யோனா. இப்போ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. இப்போ சொல்றாரு, நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். நீ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது நம்புறீங்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது நம்புறீங்களா? நீ எந்த மீன் வயிற்றுல இருந்தாலும், நீ எந்த நாட்சத்துக்குள்ள இருந்தாலும், ஐயோ நல்லா தான் இருந்தாங்கண்ணா, என் லைஃப்ல நான் கீழ்ப்படியாததுனால இப்போ நான் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறேங்கண்ணா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நல்ல மகிழ்ச்சியான தருணத்தில் நான் இருந்தேன், நல்ல மேன்மையாக இருந்தேன். ஆனால் இப்போ அருவருக்கப்படத்தக்க இடத்துல, என்னை யாருமே விரும்பாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேங்கண்ணா. நம்புறீங்களா? அப்படி சொல்றீங்களா? இப்போ சொல்லுங்க, நானோவினில் துதியின் சத்தத்தோடு. ஆமென் சொல்லுங்களேன். நானோவினில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். ஏன் தெரியுமா? ரட்சிப்பு என் தேவனுடையது. ஆமென்.